இப்பொழுது என்ன நடந்திருக்கு தெரியுமா? திரைமறைவா நாங்கள் இந்த முறை உங்களுக்கு சொன்னதை செய்ய முடியல. தூத்துக்குடியில வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிருச்சு. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இல்லாம இளைஞர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க என்று மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கோம். அதனால தூத்துக்குடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்த சொல்லி தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு சொல்லி அனில் அகர்வால் கிட்ட லம்பான அமௌண்ட இந்த லகுட வாண்டிகள் வாங்கியிருக்காங்க. வாங்கி திறக்கலன்னு இப்ப அனில் அகர்வால் குடைச்சல கொடுத்துட்டு இருக்கானா. ஒன்னு பணத்தை கொடு. பணத்தை எப்படி கொடுப்பாங்க? பணத்தை தான் அந்த வடிவேலு மருதமலை படத்துல நேத்து என் காசு கொடுத்தேன் என்ன பண்ண, அதை நான் செலவு பண்ணிட்டேன், அது மாதிரி செலவு பண்ணிட்டாங்க. பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. அப்ப அனில் அகர்வால் திறக்க சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காரு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள்ட்ட தூத்துக்குடியில இருந்து 100 ஆட்டோக்கள்ல போய் மனு, ஏதோ ஆட்டோக்கள்லாம் தூத்துக்குடி பேருந்து நிலையத்தை வெளியே மாத்திட்டாங்க, அதனால ஆட்டோக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆட்டோ ஓட்டுற போய் மனு கொடுக்க போறான்னு பார்த்தா மனு என்ன தெரியுமில, இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை இல்லாம நாங்கெல்லாம் பசியும் பட்டினியுமா கிடக்குறோம், எங்களுக்கு சோறு தண்ணியே இல்ல, அதனால அக்கா கனிமொழி கண்ணியமிகு கனிமொழி வாழும் கண்ணகி நீ வந்து ஸ்டெர்லைட் ஆலைய திறந்து வைங்கன்னு சொல்லி மனு. அதை வாங்கி வச்சுக்கிட்டு அக்கா நான் நடவடிக்கை எடுக்கிறேன். சீமானும் அவன் தம்பிகளும் உயிரோடு இருக்கிற வரை இந்த ஸ்டெர்லைட் ஆலை